என்னுடைய சிறிய வயது முதல் எனக்கு பழக்கமானவர்கள். எனது கிராமத்தின் பக்கத்திலே உள்ள கிராமத்தை இருந்தவர்கள். என்னெல்லாம் சென்னையிலே ஒரு வளர்ச்சியாக நாங்களாம் வளர்ச்சியாக அடைவதற்கு என்னுடைய உறுதுணையாக இருந்தவர்கள். ஏழை மீது அதிகமான அன்பு பெற்றவர். உதவி செய்யணும் என்று மனசார வேண்டக்கூடியவர். நாங்கள் இருக்கின்ற திருவொற்றியூர் பகுதியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மேலே அன்பு செலுத்தியவர். பல முறை அங்கே ஆலயங்கள் தொடங்க வேண்டும் என்று பல பிரச்சனைகளை என்னை அணுகியிருக்கிறார்கள். நானும் அவருடன் இணைந்து பல ஆலயங்களை உருவாகிறதுக்கு நான் துணையாக இருந்தேன். நான் அவர்களை பார்க்கின்ற போது ஒரு கடவுளுக்கு சமமாக நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு கடவுள் எப்படி ஒரு மக்கள் மேல் அன்பு செலுத்துவார்களோ அதே போல் ஐயா பேரையார் அவர்களும் அந்த அன்பு செலுத்துவார்கள். ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளிலே கலந்து கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களே தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பார்கள். சிறுபான்மை என்று அழைக்கக்கூடிய இந்த மக்களை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று கூட சொல்லலாம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரொம்ப நண்பர்கள், 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் சிறுபான்மையினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் என்று உறுதியாக சொல்லக்கூடியவர்கள். அதன் மூலமாக நிறைய மக்களுக்கு ஒரு வாழ்வு அளித்தவர்கள். அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். உண்மையாகவே நான் ரொம்ப வருத்தப்படுகின்றேன். அவரை விட்டு வாழ்கின்ற அவர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள், ஊழியர்கள், உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. எர்ணாவரம் நாராயணன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து இரங்கல் தெரிவித்த போதகர்கள் அங்கங்கே அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நிற்க வேண்டாம், தயவுசெய்து யாரும் நிற்காதீங்க, உங்களுடைய இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வில்லிவாக்கம் சேர்மன் அண்ட் போதகர்கள் பாடல்.